அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷனை பற்றி தொடர்ந்தும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே அதை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வரும். சிலருக்கு கடைசியில் 99.9 ஒரு புள்ளி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைசி சான்ஸ் அது முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் அதை ஸ்பின் பண்ணினாங்கன்னா போதும். அதே மாதிரி பாருங்கள், நம்மளுடைய அந்த லிங்க் மூலம் அந்த லிங்கை பயன்படுத்தி பலருமே பயன்பெறுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி லிங்கால் பயன்பெற்றவங்களுடைய அந்த லிஸ்ட்டு தான் நீங்கள் அந்த வீடியோவிலையும் நீங்கள் உங்களுடைய இதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். மேலே உயர்த்தும் போது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ என்னுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணினதுக்கு காரணம், இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள், அதே மாதிரி நல்ல பிரயோஜனமான பொருட்கள் எல்லாமே. டேப், லேப்டாப், கேமராக்கள், அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்ததால் தான் அதை உங்களுக்கு நான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணது. இன்றுடன் அந்த சான்ஸ் முடியுது. இதுதான் கடைசி லிங்க். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டில் அந்த லிங்கை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய லிங்க்கில் நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க. நண்பர்கள் வரக்கூடியவங்க அந்த புதிய லிங்க்கையும் டச் பண்ணுங்கள். அதுலேயும் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் என்னுடைய லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி நீங்கள் புது யூசர்ஸாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த ஃப்ரீக்குரிய கிஃப்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கிற லிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா தான் இந்த லிங்க்குக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி பொருட்கள் உங்களால் ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். அதை எடுக்கிறது மாதிரியே இதை நீங்கள் ஓகே பண்ணி லிங்க்குக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய தீமோ டவுன்லோட் பண்ணலன்னு டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே வரும். அப்ளிகேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஜிமெயிலில் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொருளை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பின் பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய செக்ஷன் வரும். அதெல்லாம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த கிஃப்ட் வரும். கிஃப்டையும் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. ஒன்றா கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கானதாக ஆக்கி கொள்ளலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லிங்க்கில் கமெண்ட்லேயும் மறக்காமல் போடுங்க. அந்த கமெண்டில் லிங்க் வந்துச்சுன்னா நானும் அந்த லிங்க்கை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியும். அதனால் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கடைசி சான்ஸ் இன்றைக்கு மதியத்தோடு முடியுது இந்த சான்ஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. முதலாவது குவைத்துடைய தினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 948 ரூபாய் 47 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 50 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 7 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 2 சதமாக உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 13 சதமாக உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 20 சதமாக உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் 955 ரூபாயும் இந்தியாவுக்கு 282 ரூபாய் 10 சதமும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா காலை 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க, 2:30க்கு மூடுவாங்க. அதுக்கப்புறமா 7:30க்கு திறந்து 11:30 வரைக்கும் இரவைக்கு இருப்பாங்க. எக்ஸ்சேஞ்சுகள் இந்த நாட்களில் நோன்பு மாதத்தில் மட்டும் லேட் ஆகித்தான் மூடுவாங்க. முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50 சதமாகவும் உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 15 சதமும் இலங்கைக்கு 900
52 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே போல் பேங்க் பேரில் இருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, AR5, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், ஜோய் அலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மேலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா AR5 எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. 350 ஃபீல்ஸ் உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இவங்கள்ட்ட அனுப்பினீங்கன்னா லாபமாக இருக்கும். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மேலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் அனுப்பும்போது 250 ஃபீல்ஸ் உங்களுக்கு லாபமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நீங்களும் விசிட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் இருக்குது, எந்த எக்ஸ்சேஞ்சில் கட்டணங்கள் கம்மியாக அறவிடுறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்வாங்க. அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்ததாக குவைத்துடைய தங்க விலையை பார்த்துக்கலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 467 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 44 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 246 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 622 ஃபீல்ஸ். தங்க விலை கிட்டத்தட்ட 1 தினார் மாதிரி குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஷூன் விசாவுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க தற்போது உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சரின் அதிரடி நடவடிக்கைகள், அதே போல் சிறை கைதிகளின் விடுதலையும், அதோட ஜென்சியா இல்லாதவர்களுக்கான கெடுபிடியும். வாகன ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். மொபைல் ஃபோன் பாவனையால் தான் அதிகமான விபத்து. அதே போல் சிவில் பப்ளிக் அத்தாரிட்டி இன்ஃபர்மேஷன் நேரமாற்றம், அதே மாதிரி முனிசிபாலிட்டியின் வேட்டை தொடங்கியது. வீதிகள் அதிரடியாக சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல் பாட்டியை கொன்ற கொய்தி தூக்கிலிடப்படுவார். ருமைத்தியாவில் நடந்த சம்பவத்துக்கு அதிரடி தண்டனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைய தினம் நோன்பு 3வது நாள் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் 2 நோன்புகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைய 3வது நாள் நோன்பு ஃபஜர் வந்து பார்த்திங்கன்னா 4:53 இருந்துச்சு. மகரிபுடைய இஃப்தார் நேரம் பார்த்திங்கன்னா 5:48 இருக்கின்றது. குவைத் மட்டுமே வளைகுடாவில் 12 மணி நேரம் மற்றும் 53 நிமிடங்களில் மிக குறைவான நோன்பு நேரத்தை கொண்டதாக இருக்கின்றது. முதல் இடத்தில் உள்ளது. அதே போல் ஒமான் 2வது இடத்திலும், 3வது இடத்தில் சவுதி அரேபியா மற்றும் 4வது இடத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போல் 5வது இடத்தில் பஹ்ரைன் மற்றும் கடைசியாக கத்தார் இருக்கின்றது. பாடசாலையின் அதிபர் முகமது அல் அத்சானி பாடசாலையின் அதிபர் ஜஹராவில் அப்துல் ரஹ்மான் அல் ஷமரி அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்காரு. நோன்பு நோற்றிருந்த வேலையிலேயே உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போல நோன்பு உங்களால் பிடிக்க முடியுமா இருந்தால் மட்டும்தான் பிடிக்கணும். அது இஸ்லாம் மார்க்கமே சொல்லி இருக்குது. கம்பல் பண்ணி நீங்கள் பிடிக்கணுன்றது இல்லை, உங்களுடைய உடலை வருத்த வேண்டியதில்லை அப்படின்னு. அதே போல் ஹிமாச்சல் பகுதிகளில் 4 அடி வரைக்கும் உயர்ந்து இருக்குது பனி. गुड मॉर्निंग सबको सोलंगनाला से। और पिछली रात से जो है कंटिन्यू स्नोफॉल हो रहा है। अप्रोक्स आप देख सकते हैं 4 फीट हो गया है और काफ़ी ज़्यादा स्नोफॉल हो रहा है और बहुत ही ज़्यादा लाइट लूट यहाँ पे कुछ भी नहीं है और कंडीशन बहुत ख़राब है और मज़ा आ रहा है स्कीइंग के लिए। और आज जो है सोलंगनाला में आवाजाही गाड़ी गुड़ी की सब कुछ बंद है। तो देख सकते हैं आप
ग्राउंड का नज़ारा। ये देखिए सोलंग नाला का जो स्कीइंग पैराग्लाइडिंग ग्राउंड है पूरा पैक है। போதைக்கு அடிமையான பேரன் ரொமைத்தியா பகுதிகளில் தன்னுடைய பாட்டியிடம் போதை பாவனைக்கு பணம் கேட்டு பணம் கொடுக்க மறுத்ததால் தன்னுடைய பாட்டியை கொலை செய்த அந்த குவைத்து இளைஞருக்கு, குவைத்தி 30 வயதுடைய குவைத்தி, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை வழங்கி குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் பாவனையாளர்கள்ட்ட இருந்து தயவு செய்து ரொம்ப தூரமாகவே இருந்துக்கோங்க. அடுத்ததாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, குவைத்தி குடியுரிமை நிச்சயமாக பறிக்கப்படும், ஊழல் செய்தவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு எதிரியாகவே காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி திருமணமானவங்க, குழந்தைகள் பெற்றவங்க, அவங்களுக்குரிய சலுகைகள், மன்னிப்புகள், நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி தற்போதைய சூழலில் சிறை கைதிகளுக்கான விடுதலை பற்றிய ஆலோசனைகளும் போய்கொண்டு இருக்கின்றது. أحد يجي يقول لي والله احنا كنا نتكلم المادة الثامنة اللي سحبت جناسيهم علشان ما صدر فيها مرسوم أميري، اللي هو الدستور بالكويت يقول ما تصدر جنسية إلى أي كويتي إلا بناء على مرسوم. إنزين والله بيجيني واحد يقول لي يا شيخ أنتم سحبتوا جناسي من أشخاص عندهم مرسوم. نعم، سحبنا من جناسي اللي عندهم مراسيم، اللي اليوم قاعدين برا الكويت وقاعدين يتكلمون على رموز الكويت، قاعدين يحرضون على الكويت. هذا أنا بوجهة نظري وجازم أن هذيلا يستحقون سحب جنسية. பலகட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான் அல் அன்பா செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அரசு வேலைகளிலிருந்து தனியார் துறைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை தற்போது அளித்துள்ளது குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். காதிம் டு ஷூன் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்ததாக வாரத்துக்கு மிகவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இந்த சான்ஸுக்காக தான் பல நாள் வெயிட்டிங். அதில் முதலாவது கட்டமாக காதிம் டு ஷூன் இல்லை, ஷூனிலிருந்து இன்னொருத்தர் ஷூனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நிறைய அரசு துறைகளில் வேலை பார்த்தவங்களை வந்து நாட்டுக்கு போகணும், ஷூனுக்கு கூட அவங்களால மாற முடியாது. ஆர்டிகல் 17 கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க ஆர்டிகல் 18 விசாக்கு மாற முடியாது. அவங்க வந்து இந்த நாட்டில் இருந்து கேன்சல் பண்ணினா உடனே நாட்டுக்கே தான் போகணும். ஃபேமிலி குடும்பம் குட்டியோடு இருந்தால் எல்லாத்தையுமே மூட்டை முடிச்சு கட்டிட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிருங்க. நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து விசாக்கு அப்ளை பண்ணி மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. குடும்பங்களை கூட்டிகிட்டு திருப்பி அதே ஜாப்புக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்புக்கு வர முடியலை. அதுக்கப்புறமா வந்து திருப்பி பிள்ளைங்களை எடுக்கணும், ஃபேமிலி எடுக்கணும் அப்படின்ற நிலைமை வரும்போது அதில் அந்த பாடசாலை பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு ஆர்டிகல் 17 இருக்கிறவங்க, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க, ஒரு வேளை அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இல்லை ரிலீஸ் எடுக்க போகிறாங்க, இல்லை கவர்மெண்ட்டாலேயே இதுக்கு நாங்கள் குவைத்திகளை நியமிக்க போகிறோம், குவைத்தி மயமாக்கல் திட்டம் வருது இல்லையா, அதால் குவைத்திகளை நியமிக்க போகிறோம், நீங்கள் வந்து உங்களுடைய பதவியை விட்டு விலக வேண்டிய சூழல் அப்படின்றத சொன்னால் ஓகே, அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப, அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப ப்ரைவேட் செக்டாரில் வேலை ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 17 அரசு, ஆர்டிகல் 17 அரசு வேலை என்பதிலிருந்து பிரிவு 18 தனியாருக்கு பணிக்கு வெளிநாட்டவர்களின் வதிவிடத்தை மாற்றுவதை கட்டுப்படுத்தும் அனைத்து முந்தைய நிபந்தனைகளையும் உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. இந்த முடிவின்படி வெளிநாட்டவர் தனது கல்வி தகுதியை புதிய வேலையுடன் பொருத்தவோ அல்லது அரசாங்க துறையில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றும் போது தனது முந்தைய பணியின் தன்மையை கடைபிடிக்கவோ இனி கடமைப்பட தேவையில்லை. குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமின்றி வழக்கமான நடைமுறைகளின்படி அவர் இப்போது தனியார் துறைக்கு மாற்ற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ரெகுலேஷனும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்தது காதிம் டு ஷூன் தான் பார்க்கலாம். இந்த அட்ரஸ் பிரச்சனை இருக்கிறதால தான் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது இந்த காதிம் பிரச்சனை, பார்க்கலாம். அதே போல் ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்துமே உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ரோடு ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதா, அதுவும் மொபைல் ஃபோன் பாவனையால் தான் அதிகமாக இருக்கிறதா மேஜர் சாரா அல் ஜமால் அலி தெரிவிச்சிருக்கிறாங்க. 90% வாகன விபத்துக்கு காரணமே மொபைல் ஃபோன்களால் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கவனம் சிதறுவதே இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களை
மொபைல் ஃபோனை முடிந்த வரைக்கும் வாகனம் ஓட்டும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. வீதிகளில் போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே போல் இதோ பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ரமதான் மாதத்தின் அதிகாரப்பூர்வ வேலை நேரம். குவைத்து குடிமக்களுக்கு காலை 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் சேவையில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டவர்களுக்கான சேவை நேரம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காலை 10 மணிலேருந்து 4:30 வரைக்கும் அட்டைகளை பெறுதல், அதாவது உங்களுடைய சிவில் ஐடி கார்டுகளை நீங்கள் பெறுறதா இருந்தால் காலை 10 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு சென்டர்களையும் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் உள்துறை அமைச்சகத்தின் வேலை நேரங்கள் பற்றிய தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கான ஒரு சில நிறுவனங்கள், அதாவது குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு செயல்பாட்டுத்துறை வேலை நேரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கவர்னேட்டுகளில் உரிமம் வழங்குதல் தொடர்பான வேலை நேரங்கள் காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் சிஐடி சம்பந்தமான விடயங்களுக்கு போகிறீங்களா அதான் காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதே போல் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனங்களுக்கு காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கவர்னர்களில் உள்ள தொழில்நுட்ப சேவை துறைகள், அதே போல் நேரத்தோடு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தஃப்தர் புதுப்பிக்க போகிறதா இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து உங்களுக்கு 2:30 மணி வரைக்கும் தான் நேரம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் புனித ரமதான் மாதத்தின் குடியிருப்பு விவகாரங்கள் ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜவசாத், அதுவும் பார்த்திங்கன்னா காலை 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி அனைத்து பகுதிகளிலையும் உள்ள கூடாரங்களை உடனடியாக அகற்றிக்கிட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், ஆரம்ப காலத்திலேருந்தே கூடாரங்கள் அகற்றத்துக்குரிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. 15ஆம் தேதி தான் கடைசி மற்ற பாலைவன கூடாரங்களுக்கு. அதே போல் குவைத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையுமே வீதிகளுடைய புனர் நிர்மாணங்களை வேகமாக செயல்படுத்தி வராங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மிகவும் வேகமாகவே அனைத்து பகுதிகளுடைய சுத்திகரிப்பு பணிகளும் விரைவில் முடிவடைந்து வீதிகள் அனைத்தும் சரியான நிலைக்கு திரும்பும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு சில முக்கியமான வீதிகள், அதாவது நீங்கள் 5வது ரிங் ரோடில் முன்னாடி மேலால் அந்த ஜுனுப் சுர்ரா அதே போல் கொர்துபா பக்கம் ரொம்ப டிராஃபிக்கில் நெரிசல் பட்டு போக வேண்டி இருந்துச்சு. டைரெக்டாக நம்ம அவென்யூஸ் வரைக்கும் போகணுமா இருந்தாலும். ஆனால் இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பேஸ்மெண்ட்டில் அழகாக கீழாலே நம்ம ரோட்டில் போயிட முடியும். குர்துபா போகிறவங்க மறந்துடாதீங்க, குர்துபா போகிறவங்க சுர்ரா போகிறவங்க மேலுக்கு தான் போகணும். 50வது ரிங் ரோடுக்கு போகிறவங்களும் மேல் நோக்கி தான் போகணும், மேல் சைடால். அதே நீங்கள் ஜஹரா பக்கம் டைரெக்டாக போகிறீங்களா இருந்தால் அவென்யூஸ் வரைக்கும் கீழே பேஸ்மெண்ட் மூலமாக டைரெக்டாக போயிடலாம், எந்த ஒரு தங்கு தடையுமின்றி. உங்களுக்கான ரோடு வந்து ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில வீதிகள் குயிக்காகவே முடிச்சிருவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வேகமாக இந்த ரோடுகளை முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்கூல் நாட்களில் நோன்போட ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்காது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓட்டுநர்கள் முடிந்த வரைக்கும் கவனம். மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை டச் பண்ணுங்கள். பரிசுகளை, ஃப்ரீயான கிஃப்ட்டுகளை அல்லுங்க. அதே போல் உங்களுடைய லிங்கையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.